1929 நியூயார்க்ல இருக்கக்கூடிய ஒரு வீட்ல இருந்து கன் ஷாட் சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய நெய்பர்ஸ் எல்லாருமே போலீஸ்க்கு இமிடியேட்டா கால் பண்றாங்க. போலீஸுமே உடனே அந்த இடத்துக்கு வந்து செக் பண்ணி பார்க்கறாங்க. அந்த வீட்டுடைய கதவுகள் உள்ளிருந்து பூட்டப்பட்டிருக்குது. ஜன்னல்கள் எல்லாமே சாத்தப்பட்டிருக்குது. யாரும் ஃபோர்ஸ் பண்ணி உள்ள போன மாதிரியான எந்த ஒரு தடயமும் அதுல இல்ல. ஆனாலுமே இசிடோர் ஃபிங்க் அப்படின்றவரை 3 முறை சுட்டிருக்காங்க. ஒரு புல்லட் செஸ்ட்லயும் இன்னும் 2 புல்லட் கைகள்லயும். ஒருவேளை இது சூசைடா இருக்குமோன்னு யோசிச்சு அந்த வீட்டுக்குள்ள கன் ஏதாச்சும் கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்க்கறாங்க. ஆனா அந்த கொலைக்கு யூஸ் பண்ண அந்த கன் எங்கேயுமே கிடைக்கல. ஏகப்பட்ட தியரிஸ் யோசிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு சின்ன விண்டோ இருக்குது. ஒருவேளை அந்த கொலைகாரன் அந்த விண்டோ வழியா போயிருக்க முடியுமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கறாங்க. ஆனா அந்த விண்டோ ரொம்பவே சின்னதா இருக்குது. கொலைகாரன் அது வழியா போயிருக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்ல. ராபரியா இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கறாங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பணம் எதையுமே திருட்டு போகல. இந்த இன்வெஸ்டிகேஷன் பல வாரம் கண்டினியூ ஆயிட்டே இருக்குது. கடைசியா போலீஸ் இந்த கேஸை எங்களால சால்வ் பண்ணவே முடியாது அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இந்நாள் வரைக்கும் இசிடோர் ஃபிங்க்கு அந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி 1 மினிட் ஸ்டோரிக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.